இன்றைய சிந்தனைக்காக தான் ஒரு அருமையான திருக்குறள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையில் அந்த சொற்களில் பயன் இருந்தால் மட்டும் பேசணும். பயன் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்றது தான் இதோட உட்கருத்து. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மை உடையதாகவும் இருக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தையில் வஞ்சனை இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நாம் பேசும் சொற்கள் அவை ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்தவை. அவைகளை ஆக்கத்திற்கே பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல விஷயங்களை கொண்டு வருதுன்னா அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை நம்ம பேசணும். சந்திக்கும் மனிதர்களிடம் உள்ள நல்ல விஷயத்தை கண்டுபிடித்து பாராட்ட வேண்டும். அப்படி நல்லதை பாராட்டும் போது அவர்கள் மேலும் நல்லதை செய்ய நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பாராட்டணும். அப்படின்னு இந்த பாராட்டுன்றது இப்போ குறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம இந்த நேரத்தில் நினைவு படுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால இதை நான் கூற வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்கள் வருத்தத்தில் மூழ்கி இருக்கையில் ஆத்மார்த்தமாய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்கள். வருத்தங்களும் தோல்விகளும் சாதாரணமானவை என்பதையும் அதை தாண்டாமல் யாரும் பெரிய வெற்றிகளை அடைந்ததில்லை என்பதை நினைவு கூட்டுங்கள். ஸோ ஒரு வருத்தம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதை கடந்து வந்திருக்காங்க. அப்போ நம்மளும் வரலாம் அப்படின்ற ஒரு ஆறுதல் வார்த்தை யாராவது மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்து அதே போன்ற நிலைகளில் இருந்து விடுபட்டு முன்னுக்கு வந்தவர்களை பற்றி எடுத்து சொல்லி தெரியப்படுத்துங்கள். அதன் மூலம் அதிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். காணும் ஒவ்வொரு திறமையையும் சுட்டிக்காட்டி வாழ்த்த தயங்காதீர்கள். பிழையாக தோன்றும் எல்லோருமே முழு நிலவாகி பிரகாசிப்பதில்லை. எத்தனையோ பிறைகள் அலட்சியத்தாலும் கடுமையான விமர்சனங்களாலும் அமாவாசை இருட்டாய் தொலைந்து போயிருக்கின்றன. ஒரு திறமை வெளிப்படுகையில் அடையாளம் காணப்படும், பாராட்டப்படும் போது அந்த திறமை வேறுன்ற உதவுகிறீர்கள். நாம் என்ன செய்யணுன்றதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். தங்கள் திறமைகள் மீது உண்மையாகவே நம்பிக்கை ஏற்படும் வரை எல்லா திறமைகளுக்கும் ஆரம்பத்தில் இது போன்ற நல்ல வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. யாராவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனசார பாராட்டணும். எழுத்தெடுப்புல இதனால் செய்ய முடியாது, உங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் திறமை இல்லைனாலும் செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சொல்லுவாங்களே நெகட்டிவாக ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது. அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல என்றுமே தயங்காதீர்கள். இன்றைய நாட்கள் நல்லதாய் 4 வார்த்தைகள் கேட்பது உண்மையிலேயே அரிதாக இருக்கிறது. உண்மைதான். எத்தகைய சௌகரியங்களும் வசதிகளும் பெருகியிருந்தாலும் மனப்பற்றாக்குறையினாலும் நம்பிக்கை ஆறுதலான வார்த்தைகள் கேட்பது அரிதாகவே இருக்கிறது. இந்த சிறிய குறைபாட்டின் விளைவுகள் வார்த்தைகளில் அடங்காதவை, பூதாகரமானவை. நாம் பேசும் சொற்கள் தான் நம் மனதின் வெளிப்பாடு. எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றாங்க. வார்த்தைகள் விதைகள். நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அதுக்கு சரியான சக்தி இருக்கு. பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லதையே பேசுங்க. நல்ல விஷயங்களை உதடளவில் பேசாமல் மனசுல இருந்து ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவித்தாலும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கொடுத்தாலும் சரி, மனதிலிருந்து வர வேண்டும். அன்பாய் 4 வார்த்தைகள்
சொல்லவாவது செய்யலாம் இல்லையா? நம்மளால் பெரிய விஷயங்களை பண்ணலைன்னா கூட யாராவது ஒரு விஷயங்கள், நல்ல காரியங்கள், அவங்கக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள மனசார அவங்கள பாராட்டலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் திருக்குறளில் சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இன்றைய சிந்தனைக்காக